ஹாய், இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் அரேஸை ப்ராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அரேஸ் அப்படின்னா என்னன்னா சிங்கிள் வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் அரேஸ். இதுல டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் டைமென்ஷனல், செகண்ட் ஒன் மல்டி டைமென்ஷனல். சிங்கிள் டைமென்ஷனல் அப்படின்னா நான் இங்க ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட கிளாஸோட நேம் சிங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல int a of அப்படின்னு கொடுத்து is equal to new int of size நான் கொடுத்திருக்கேன். ஸோ அரேயோட சைஸ் வந்து 5 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ 5 அப்படின்னா நம்மளுக்கு அரே எப்பயுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 to 4 வரைக்கும் தான் நம்மளுக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும். இங்க a of 0 is equal to 10, a of 1 is equal to 20, a of 2 is equal to 70, a of 3 is equal to 40, a of 4 is equal to 50 அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஸோ for int I is equal to 0, I less than a dot length I plus plus அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஸோ ஃபார் கண்டிஷன் என்ன பண்ணும்? இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறமா தான் இன்க்ரிமெண்ட். ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் I is equal to 0. அப்போ 0ல இருந்து எனக்கு வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும். I less than a dot length அப்படின்னு கொடுத்திருக்கேன் I plus plus. ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0வா இருக்கும். அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 1ஆ இருக்கும். அகெயின் 2, 3, 4 இப்படிதான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் 10, 20, 70, 40, 50 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் அரே சைஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நியூ இன்ட் ஆஃப் 5 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதனால என்னால் 0ல இருந்து 4 வரைக்கும் தான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் நான் அரே சைஸை டிக்ளேர் பண்ணல அப்படின்னா எவ்வளவு வேல்யூஸ் வேணாலுமே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நான் அரே சைஸ் வந்து எதுவுமே டிக்ளேர் பண்ணல. ஸோ a of is equal to 33, 3, 4, 5 அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அரேயோட சைஸ் வந்து நான் எதுவுமே டிக்ளேர் பண்ணல. எதுவுமே டிக்ளேர் பண்ணல அப்படின்னா நம்ம மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபார் int I is equal to 0, I less than a dot length I plus plus. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணா, ஸோ ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33, 3, 4, 5 இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ இதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அரே சைஸ் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் தான் நம்மளால கொடுக்க முடியும். அரே சைஸ் செட் பண்ணல அப்படின்னா எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்னன்னா இதுல ரோஸ் அண்ட் காலமா தான் ஸ்டோர் ஆகும். தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் மல்டி டைமென்ஷனல். ஸோ என்னோட கிளாஸோட நேம் வந்து நான் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்ட் அரே, இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ரோ, செகண்ட் பிளாக் வந்து காலம்காக நான் கொடுத்துருக்கேன். நான் இங்க எதுவுமே சைஸ்லாம் செட் பண்ணல. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 2, 4, 5, 4, 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு அரேக்கு ரோ அண்ட் காலம் செட் பண்ணும். ஸோ ரோக்கு தனியா காலம்க்கு தனியா நான் கண்டிஷன் செட் பண்ணியிருக்கேன். ஃபார் இன்ட் I is equal to 0, I less than 3, I plus plus. அதே மாதிரி j, int j is equal to 0, j less than 3, j plus plus. So system.out.printல array of ij அப்படின்னு கொடுத்திருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 2, 4, 5, 4, 4, 5. ஸோ இந்த ரோ அண்ட் காலம்ஸா தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் மல்டி டைமென்ஷனல் அரேஸ்.